எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோட வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் சட்னி வீடியோ தான் பார்க்க போகிறோம். தேங்காய் சட்னி எப்போதுமே நம்ம வீட்டில் அரைக்கும் போது சமயத்தில் ரொம்பவே சப்புன்னு இருக்கும், சாப்பிட்டாலும் ஒரு டேஸ்ட்டாகவே இருக்காது. ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிற மாதிரி சட்னி அரைச்சி பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையிலே அரைச்சிருக்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டான ஒரு தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். எல்லாருமே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் பாராட்டுவாங்க, சட்னி டேஸ்ட் சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சட்னி அரைக்கிறதுக்காக நான் மீடியம் சைஸ் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் இப்போ நான் வந்து அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். நமக்கு எந்த அளவுக்கு சட்னிக்கு தேங்காய் வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். அந்த கருப்பு தோல் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து தண்ணி சேர்க்காமல் கரகரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த ஸ்டேஜுக்கு அரைச்சதுக்கப்புறமா இதில் நம்ம பொட்டுக்கடலை சேர்க்க போகிறோம். பொட்டுக்கடலை எப்போதுமே சட்னிக்கு வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்துட்டோன்னா அதுவே பார்த்திங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் கம்மியான மாதிரி ஆயிரும். தேங்காய் அதிகமாக இருக்கணும், அதில் கொஞ்சம் மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு தேங்காய்னா அரை கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சட்னிக்காக காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டோன்னா சீக்கிரமாகவே அரைப்பட்டுரும். அதனால் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு 3 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை முழுசாக சேர்க்குறத விட இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அதனால் நான் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் சட்னி இன்னும் டேஸ்ட் ஆக்கிறதுக்காக நான் 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கருவேப்பிலை சேர்க்குறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கருவேப்பிலை நம்ம தாளிக்கும் போது சேர்ப்போம். இருந்தாலும் சட்னி அரைக்கும் போது நம்ம 2 கொத்து கருவேப்பிலையை போட்டு அரைக்கும் போது அதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். அரைச்சது பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பிலையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திப்பியாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும் போது சட்னியோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக வேறு லெவலில் இருக்கும். நம்ம ஏன் வந்து கருவேப்பிலையை ஸ்டார்டிங்கில் சேர்க்காமல் லாஸ்ட்டாக அரைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதனால பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த சட்னியை நம்ம கெட்டி சட்னியை சாப்பிட்றத விட தண்ணி சட்னியை சாப்பிடும் போது அதோடய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம தண்ணி சட்னியாக செய்யும் போது அதுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா காரம் மட்டும் நல்லா சுருக்குன்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நமக்கு சட்னி நீக்கலாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் சட்னியை தாளிச்சிடலாம். சட்னி தாளித்தா தான் ஃபினிஷிங் ஆகும். இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துருங்க. இதில் எப்போதும் போல் கடுகு சேர்த்துருங்க. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 கொத்து கருவேப்பிலை அளவுக்கு கிள்ளி போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன வெங்காயத்தை நெய்ஸாக நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக தாளிக்கிறத விட நம்ம தாளிக்கிற தாளிப்பில் இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்தோம்னா சட்னியோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடலாம். அந்த வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கணும். அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் கருகக்கூடாது, ஆனால் இந்த அளவுக்கு செவந்திருக்கணும். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்க சட்னியில் இந்த தாளிப்பை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கலந்து கொடுத்துருங்க. தேவையான அளவுக்கு உப்புலாம் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வாழ்க்கையில் அரைச்சிருக்கவே மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி தோசைலாம் பார்த்திங்கன்னா கணக்கு இல்லாமல் போயிட்டே இருக்கும். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.